இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களும் அறிவிக்கப்பட்ட சமாதானமும் டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கப்பட்ட பரிசும். காசாவிலே ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படும் என்பதற்கான உறுதியை நெட்டன்யாகுவுக்கு வழங்கிய டொனால்ட் ட்ரம்ப், பணைய கைதிகளுடைய பரிமாற்றமும் பலஸ்தீனிய போராளிகளின் தரமான செயற்பாடுகளும் பலஸ்தீனிய மக்களுடைய ஆரவாரமும், காசாவிற்குள்ளே தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் மோதல்களும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்படும் ஒத்துழைப்பாளர்களும் உளவாளிகளும் யாசிர் அபு ஷபாபினுடைய கும்பல் உறுப்பினர்களும் கொல்லப்பட்ட பலஸ்தீனிய போராளிகளும் ஹமாஸ் தலைவருடைய மகனும். டொனால்ட் ட்ரம்பின் காசா திட்டம் தொடர்பாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள். டொனால்ட் ட்ரம்பின் இரண்டாம் கட்ட திட்டத்திலே ஹமாஸின் சுரங்கப்பாதைகளை இலக்கு வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு, காசாவின் எல்லை பகுதியில் அமைக்கப்பட போகும் சிவில் இராணுவ ஒருங்கிணைப்பு மையமும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காய் நகர்த்தல்களும். அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பரும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி எல் ஜமீரும் காசாவிற்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ கட்டளை தளத்திற்கு விஜயம் செய்து பார்வையிட்டிருந்தார்கள். காசாவிற்குள்ளே கூட்டுப்படைகளை களமிறக்கி எவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும், காசாவிலே பலஸ்தீனிய போராளிகளின் ஆதிக்கத்தினை குறைப்பது தொடர்பாகவும், களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க துருப்புக்களை பயன்படுத்தி வேலை திட்டங்களை மேற்கொள்வது தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் குறித்த விஜயத்தை தொடர்ந்து அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த அறிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார்: தற்போது இஸ்ரேலிலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க துருப்புக்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய வழிகாட்டுதலுக்கு கீழால் அமைதியை ஏற்படுத்துவதற்காகவே களமிறக்கப்பட்டுள்ளார்கள். இந்த பகுதிகளில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான பணியை இவர்கள் மேற்கொள்வார்கள். நாங்கள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய வழிகாட்டுதலுக்கு கீழால் சிவில் இராணுவ ஒருங்கிணைப்பு மையம் ஒன்றை அமைக்கப் போகின்றோம். போருக்கு பிந்திய காசாவின் நிலைமைகளை ஒருங்கிணைப்பதற்காகவும் போருக்கு பிந்திய காசாவினுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காகவுமே இந்த சிவில் இராணுவ ஒருங்கிணைப்பு மையத்தை அமைக்கப் போகின்றோம். இந்த பணியானது ஒரு அமெரிக்க இருப்புடன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அடைவாகும். மேலும் அமெரிக்க துருப்புக்கள் அவர்களுடைய வேலை திட்டங்களை குறித்த பிரதேசங்களில் திறம்பட மேற்கொள்வார்கள் என அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பர் தெரிவித்துள்ளார். அதாவது 200 அமெரிக்க உயரடுக்கு துருப்புக்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே களமிறக்கப்பட்டுள்ளார்கள். வடக்கு காசாவின் வடக்கு எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அஷோட் பிரதேசத்திலேயே இராணுவ தளம் ஒன்று அமைக்கப்பட்டு இவர்கள் அனைவரும் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசாவின் யுத்த நிறுத்த வேலை திட்டங்களை ஒருங்கிணைப்பதற்காகவும் பிரதேசத்திலே அமைதியை ஏற்படுத்துவதற்காகவும் காசாவில் களமிறக்கப்படும் கூட்டுப்படைகளை வழிநடத்துவதற்காகவும் போருக்கு பிந்திய காசா தொடர்பான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்காகவுமே இந்த அமெரிக்க உயரடுக்கு துருப்புக்கள் களமிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த அமெரிக்க உயரடுக்கு துருப்புக்கள் மூலமாகவே சிவில் இராணுவ ஒருங்கிணைப்பு மையமும் அமைக்கப்பட போகின்றது. அதே நேரம் இந்த அமெரிக்க துருப்புக்கள் காசாவின் களத்திலே களமிறங்க மாட்டார்கள் என்றும் காசாவினுடைய எதிர்காலம் தொடர்பான வேலை திட்டங்களை மும்முரமாக மேற்கொள்வார்கள் என்றும் அமெரிக்க ஊடகங்களும் குறிப்பிட்டுள்ளன. உண்மையில் அமெரிக்க துருப்புக்கள் காசாவில் நேரடியாக களமிறங்காவிட்டாலும் காசாவின் யுத்த நிறுத்த வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்காக களமிறக்கப்படும் கூட்டுப்படைகள் அனைத்தும் இந்த அமெரிக்க துருப்புக்களுடைய கட்டுப்பாட்டின் கீழாலேயே செயற்படுவார்கள். சிவில் இராணுவ ஒருங்கிணைப்பு மையத்தின் மூலமாகவே இந்த கூட்டுப்படைகள் வழிநடத்தப்படுவார்கள். எகிப்தினால் பயிற்சி வழங்க காசாவிலே களமிறக்கப்பட போகும் 10,000க்கும் அதிகமான சிப்பாய்களும் இந்த அமெரிக்க இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலேயே இயங்குவார்கள். துருக்கி, கத்தார், எகிப்து மற்றும் ஏனைய அடிமை அரபுகளுடைய படைகளும் அமெரிக்க இராணுவ ஒருங்கிணைப்பு மையத்தின் மூலமாகவே வழிநடத்தப்படுவார்கள். மேலும் தற்போது இவர்கள் காசாவின் களத்தில் களமிறங்கப் போவதில்லை என்று தெரிவித்தாலும் எதிர்காலத்திலே சரியான சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கும் போது இவர்கள் காசாவில் களமிறங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் காசாவிலே ஹமாஸ் நிராயுத பாணியாக்குவதற்கும் பலஸ்தீனிய போராளிகளையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக நிராயுத பாணியாக்குவதற்குமே சிவில் இராணுவ ஒருங்கிணைப்பு மையத்தின் மூலமாக ஏனைய கூட்டுப்படைகளை ஒருங்கிணைத்து இந்த வேலை திட்டங்களை இவர்கள் ஆரம்பித்துள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய இரண்டாவது கட்டத்தில் ஹமாஸையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக நிராயுத பாணியாக்குவதற்கான வேலை திட்டங்கள் இந்த சிவில் இராணுவ ஒருங்கிணைப்பு மையத்தின் மூலமாகவே வழிநடத்தப்படும். காசாவின் களத்திலே ஹமாஸோடும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களோடும் நேரடியாக மோதி அவர்களை
அவர்களை நிராயுதபாணியாக்க முடியாது என்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அடிமை அரபுகளுக்கும் நன்றாகவே தெரியும். எனவே தற்போது களத்திலிருந்து ஹமாஸையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக நீக்குவதற்காகவே யுத்த நிறுத்தத்தினை கண்காணிப்பதற்கான சர்வதேச படைகள் என்கின்ற பெயரில் அமெரிக்க துருப்புக்களும் ஏனைய அடிமை அரபுகளுடைய கூட்டுப்படைகளும் தற்போது களமிறக்கப்பட்டுள்ளன. எதிர்காலத்திலே இவர்களும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு மிகப்பெரிய சவாலாகவே மாறப்போகின்றார்கள். அடுத்து காசாவினுடைய எல்லைகளை பாதுகாப்பதற்காக ஐநாவினுடைய அமைதி படைகளும் களமிறக்கப்பட வேண்டும் என எகிப்திய அடிமை ஜனாதிபதி ஐநாவுக்கு முன்மொழிவுகளையும் கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஐநாவின் அமைதி படைகள் களமிறக்கப்பட்டிருந்ததை போன்று காசாவின் எல்லை பிரதேசங்களிலும் ஐநாவின் அமைதி படைகள் களமிறக்கப்பட வேண்டும் என்று இந்த திட்டத்தினை எகிப்திய ஜனாதிபதி முன்வைத்துள்ளார். தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐநாவினுடைய அமைதி படைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கே முழுமையான ஆதரவை வழங்குகின்றன. அமைதி படை என்கின்ற பெயரில் அனைத்து பிரதேசங்களுக்குள்ளும் நுழைந்து ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினர் தொடர்பான எல்லாவிதமான உளவு தகவல்களையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எல்லாவிதமான தகவல்களையும் வழங்குகின்றார்கள். எனவே இதே போன்று காசாவிற்குள்ளே அமைதியை ஏற்படுத்துவதற்காக ஐநாவின் அமைதி படைகளை களமிறக்கினால் காசாவின் களத்திலே ஐநாவின் அமைதி படைகள் மிகப்பெரிய உளவாளிகளாகவும் செயற்படுவார்கள். இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளையும் ஈட்டித் தரும். அடுத்து துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபையின் துணை ஜனாதிபதி ஹுசைன் அல் ஷேக் ஜோர்டானுக்கு விஜயம் செய்து டொனி பிளேரை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இதன்போது காசாவின் நிர்வாகத்திலே டொனி பிளேரினுடைய பங்கை முழுமையாக ஆதரிப்பதாகவும் டொனி பிளேரின் தலைமையில் அமைக்கப்பட போகும் நிர்வாகத்திற்கு பலஸ்தீனிய அதிகார சபை முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் காசாவிலே ஹமாஸினுடைய நிர்வாகத்தை முழுமையாக நீக்குவதற்கும் அவர்களை நிராயுத பாணியாக்குவதற்கும் பலஸ்தீனிய அதிகார சபை டொனி பிளேரோடு ஒன்றிணைந்து கூட்டாக வேலை செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய துணை ஜனாதிபதி ஹுசைன் அல் ஷேக் கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார். மேலும் எதிர்காலத்திலே டொனி பிளேரோடு ஒன்றிணைந்து காசாவை நிர்வகிப்பதற்கு நாங்கள் முழுமையாக தயாராக இருப்பதாகவும் பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய துணை ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய காசா திட்டம் தொடர்பாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே குற்றங்களையும் இனப்படுகொலை தாக்குதல்களையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் ஈரான் ஆதரிக்கும். பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான கொடூரங்கள் இனப்படுகொலைகள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். இவற்றை முழுமையாக நிறுத்தக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் ஈரான் ஆதரிக்கும். ஆனால் ஜியோனிஸ் ஆட்சியின் மீது எங்களுக்கு எந்தவிதமான நம்பிக்கையும் இல்லை. நாங்கள் ஒரு பொழுதும் ஜியோனிஸ் ஆட்சியாளர்களை நம்ப போவதில்லை. நாங்கள் பலஸ்தீன் எதிர்ப்புக்கு பலஸ்தீனிய போராளிகளுக்கு தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவோம். பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களுக்கு தேவையான எல்லாவிதமான உதவிகளையும் நேரடியாகவும் வெளிப்படையாகவும் வழங்குவோம். காசாவிலே பலஸ்தீனிய எதிர்ப்புக்கு முழுமையான ஆதரவையும் உதவிகளையும் வழங்க வேண்டியது எங்களுடைய கடமையாகும். டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆப்ரஹாம் உடன்படிக்கையும் அதனுடைய விரிவாக்கமும் மிகப்பெரிய துரோக செயலாகும். டொனால்ட் ட்ரம்ப் காசாவினுடைய எதிர்காலம் தொடர்பாக போலியான வாக்குறுதிகளையே வழங்கியுள்ளார். மேலும் இந்த போர் நிறுத்த திட்டத்தினுடைய அடுத்த கட்டங்கள் தொடர்பாக நாங்கள் எச்சரிக்கைகளை வழங்குகின்றோம். இந்த திட்டத்தினுடைய அடுத்த கட்டமானது அமெரிக்காவின் நம்பகத்தன்மையை சோதிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தின் இரண்டாம் கட்ட திட்டமானது ஆபத்தான திட்டம் என்றும் இந்த ஜியோனிச தலைவர்கள் எப்போதும் போலியான வாக்குறுதிகளையே வழங்குவார்கள் என்றும் காசாவின் எதிர்காலம் தொடர்பான போலியான வாக்குறுதிகளையே டொனால்ட் ட்ரம்ப் வழங்கி இருப்பதாகவும் கைதிகளுடைய பரிமாற்றத்திற்கு பின்பு இவர்கள் வாக்குறுதிகளில் மாறு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன என்பதனையும் அவர் எச்சரிக்கையாக சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் எக்ஸ் தளத்திலே இவ்வாறு தெரிவித்தார். பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்திற்கு பின்பு இஸ்ரேலிய இராணுவத்தின் மிக முக்கியமான முதன்மையான இலக்காக காசாவிலே ஹமாஸின் சுரங்கப்பாதைகளை முழுமையாக அழிப்பதே காணப்படும். காசாவிலே இருக்கக்கூடிய ஹமாஸின் சுரங்கப்பாதைகளை முழுமையாக அழிப்பதன் மூலமாகவே காசாவில் ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதை வேகப்படுத்தலாம். காசாவில் ஹமாஸினுடைய எந்த திறன்களையும் நாங்கள் விட்டு வைக்கப் போவதில்லை. எங்களுடைய முழுமையான இலக்குகளை நாங்கள் நிச்சயமாக அடைந்து கொள்வோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் எக்ஸ் தளத்திலே குறிப்பிட்டுள்ளார். அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய இரண்டாம் கட்ட திட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்காக தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய அனைத்து சுரங்கப்பாதைகளையும் முழுமையாக அழிப்போம் என்பதனையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது காசாவின் 58% பிரதேசங்களில் மஞ்சள் நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலை கொண்டுள்ளது. இந்த இரண்டாம்
இரண்டாம் கட்டத்தினுடைய நிபந்தனைகளை முழுமையாக ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளும் வரையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் குறித்த பிரதேசங்களில் இருந்து வெளியேறாது. மேலும் இந்த இரண்டாம் கட்ட திட்டத்திலே ஹமாஸினுடைய நிராயுத பாணியாக்குதலும் காணப்படுகின்றது. எனவே இவற்றோடு ஒருங்கிணைக்கும் வகையிலேயே குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளை முழுமையாக அளிப்பது எங்களுடைய முதன்மை இலக்காக காணப்படும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்து காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய யாசர் அபு ஷபாபினுடைய கும்பல்களையும் உளவாளிகளையும் ஒத்துழைப்பாளர்களையும் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியாக வேட்டையாடி வருகின்றார்கள். கடந்த 3 நாட்களாக காசாவிற்குள்ளே யாசர் அபு ஷபாபினுடைய கும்பல்களுக்கு எதிராகவும் ஒத்துழைப்பாளர்களுக்கு எதிராகவும் ஹமாஸினுடைய ராதியா படைப்பிரிவானது பல்வேறுபட்ட தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. இவை தொடர்பாக கடந்த 3 நாட்களாக வெளியிடக்கூடிய காணொளிகளில் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். மேலும் கடந்த 30 மணித்தியாலங்களுக்குள் பலஸ்தீனிய போராளிகள் இந்த ஒத்துழைப்பாளர்களுக்கு எதிராகவும் யாசர் அபு ஷபாபுக்கு எதிராகவும் உச்சக்கட்ட வீரியமான தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். வடக்கு காசாவின் ஜபலியா, ஜெய்தூன், ஷேக் ரதுவான், அட்டாட்டா மற்றும் தால் ஹவா பிரதேசங்களிலேயே இந்த வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன்போது வடக்கு காசாவினுடைய மேற்கு பிரதேசத்திலும் தெற்கு பிரதேசமான ஜெய்தூன் பிரதேசத்திலும் 20க்கும் அதிகமான ஒத்துழைப்பாளர்களையும் உளவாளிகளையும் தூக்கிலிட்டிருந்தார்கள். 17க்கும் அதிகமான ஒத்துழைப்பாளர்களை கைது செய்தும் இருந்தார்கள். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்க ஜெய்தூன் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அரபு பழங்குடி குடும்பமான ராமிஹில்லினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இவர்களோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஒத்துழைப்புகளை வழங்கக்கூடிய தர்மோஷ் அரபு பழங்குடி குடும்பமும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த தாக்குதல்களிலே காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஊடகவியலாளரான சாலே அல் ஜஃப்ராவி அவர்களும் படுகொலை செய்யப்பட்டார். மேலும் குறித்த பிரதேசத்திலே இந்த ஒத்துழைப்பாளர்களும் யாசர் அபு ஷபாபினுடைய கும்பல்களும் ஒன்றிணைந்து மேற்கொண்ட தாக்குதல்களில் ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான பஸ்ஸேம் நைம் அவர்களுடைய மகனும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் இவரோடு சேர்த்து அல்-கஸாம் படைப்பிரிவினுடைய 4க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகளும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து சப்ரா சுற்றுப்புற பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கிய உயரடுக்கு பலஸ்தீனிய போராளிகளும் ராதியா படைப்பிரிவினுடைய போராளிகளும் ஒன்றிணைந்து வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களின் போது யாசர் அபு ஷபாபினுடைய கும்பலிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளியான ஜிடான் தராபின் என்பவனை கைது செய்து பலஸ்தீனிய போராளிகள் அவனை தூக்கிலிட்டார்கள். மேலும் இவனோடு சேர்ந்து இன்னும் 10க்கும் அதிகமான உளவாளிகளையும் ஒத்துழைப்பாளர்களையும் தூக்கிலிட்டார்கள். அத்தோடு ஜெய்தூன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தர்மோஷ் அரபு பழங்குடி குடும்பத்திற்கு எதிராகவும் பலஸ்தீனிய போராளிகள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த அரபு பழங்குடி குடும்பமானது முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒத்துழைப்பாளர்களாக மாறிவிட்டது. இதனாலேயே குறித்த குடும்பத்திற்கு எதிரான தாக்குதல்களையும் பலஸ்தீனிய போராளிகள் ஆரம்பித்துள்ளார்கள். அதே போன்று கான்யூனிஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அல் ராயிஸ் அரபு பழங்குடி குடும்பமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் ஒத்துழைப்பாளர்களாக மாறிவிட்டார்கள். மேலும் இவர்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் பலஸ்தீனிய போராளிகள் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் பலஸ்தீனிய போராளிகள் இந்த ஒத்துழைப்பாளர்களுக்கு கால அவகாசமும் வழங்கியுள்ளார்கள். நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டுமாக இருந்தால், காசாவினுடைய நீதிமன்றத்திற்கு அமைவாக தூக்கு தண்டனையை பெற்றுக் கொள்ளாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால், நீங்கள் அனைவரும் தற்போது முழுமையாக சரணடைந்து விட வேண்டும். சரணடையாமல் தப்பிச் செல்வதற்கு முயற்சி செய்யும் அனைவரையும் நாங்கள் தூக்கிலிடுவோம் என பலஸ்தீனிய போராளிகள் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். இன்று காலை கைதிகளுடைய பரிமாற்றம் ஆரம்பமானது. உயிரோடு இருக்கக்கூடிய 20 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைதிகளையும் ஹமாஸ் தரப்பினர் விடுதலை செய்திருந்தார்கள். இவ்வாறு விடுதலை செய்யப்பட்ட 20 கைதிகளில் 7 கைதிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்த கைதிகளாகும். மேலும் ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளுக்கு அமைவாக குறித்த கைதிகளுடைய பரிமாற்றத்தின் போது எந்தவிதமான இராணுவ விழாக்களையும் ஹமாஸ் தரப்பினர் மேற்கொள்ளவில்லை. இருப்பினும் பலஸ்தீனிய போராளிகள் கைதிகளை ஒப்படைப்பதனை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக பலஸ்தீனிய போராளிகள் கைதிகளுடைய குடும்பத்தில் தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி இருந்தார்கள். மேலும் குறித்த தொலைபேசி அழைப்புகளை சமூக ஊடக வலைத்தளங்களினூடாக பகிர்ந்து கொள்ளுமாறும், இந்த தொலைபேசி அழைப்புகளிலே பலஸ்தீனிய போராளிகளும் கைதிகளும் பேசக்கூடிய விடயங்களை பகிர்ந்து கொள்ளுமாறும் குறிப்பிட்டிருந்தார்கள். இவை தொடர்பான காணொலிகளையும் டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். இராணுவ விழாக்கள் மூலமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பிரச்சாரங்களை பலஸ்தீனிய போராளிகள் தந்திரமாக காய்களை நகர்த்தி பணைய கைதிகளுடைய குடும்ப உறுப்பினர்களை பயன்படுத்தியே இந்த பிரச்சாரங்களை திறம்பட மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று கான்யூனிஸ் பிரதேசத்திலே கைதிகளை செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைக்கக்கூடிய காணொளிகளும் வெளியாக இருந்தன. உயரடுக்கு பலஸ்தீனிய போராளிகள் வாகனங்களில் களமிறங்கி கைதிகளை பாதுகாப்பாக ஒப்படைக்கக்கூடிய காணொளிகள் வெளியாக இருந்தன. அவற்றையும் டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். எனவே தற்போது ஹமாஸிடம் இருக்கக்கூடிய அனைத்து சிவில் கைதிகளும் இராணுவ கைதிகளும் முழுமையாக விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். உயிரோடு இருக்கக்கூடிய 20 கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். மேலும் இன்று மாலையிலிருந்து கொல்லப்பட்ட கைதிகளுடைய உடல் பரிமாற்றமும் ஆரம்பமாகியுள்ளது.
அத்தோடு கைதிகளை விடுதலை செய்ததற்கு பின்பு அல்கசாம் படைப்பிரிவினர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். எதிரி அதனுடைய கைதிகளை இராணுவ அழுத்தத்தின் மூலமாக மீட்டெடுக்கவில்லை. நாங்கள் இராணுவ அழுத்தத்தின் மூலமாக கைதிகளை மீட்டெடுப்போம் என்று கூறிய எதிரியினால் இராணுவ அழுத்தத்தின் மூலமாகவும் தாக்குதல்கள் மூலமாகவும் அவர்களுடைய கைதிகளை மீட்டெடுக்க முடியவில்லை. ஒரு மாற்று ஒப்பந்தத்தின் மூலமாகவே தற்போது அவர்களுடைய கைதிகளை பெற்றுக் கொண்டுள்ளார்கள். பல மாதங்களுக்கு முன்பே எதிரி இதற்கு ஒப்புக்கொண்டிருந்தால் இன்னும் பல கைதிகளை உயிரோடு பெற்றிருக்கலாம். எதிரியினுடைய இராணுவம் தோல்வியுற்ற இராணுவமாகவே இருக்கின்றது. இந்த தோல்வியுற்ற இராணுவத்தினால் காசாவின் களத்திலே எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ளவே முடியாது என அல்கசாம் படைப்பிரிவினர் குறித்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள். அத்தோடு இன்று மாலை அதிகளவான பலஸ்தீனிய கைதிகள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். மொத்தமாக 1968 பலஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து இன்று மதியம் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே களமிறங்கினார். இதன்போது நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய வரவேற்பை வழங்கியிருந்தார். மேலும் நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்புக்கு தங்கத்தினால் செய்யப்பட்ட சமாதான புறா ஒன்றையும் பரிசாக வழங்கினார். அதே போன்று டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றமான நெசட் சபைக்குள்ளே நுழைந்து நெசட் சபையினுடைய புத்தகத்தில் இவ்வாறு எழுதினார்: இந்த சந்தர்ப்பமானது மிக முக்கியமான சந்தர்ப்பமாகும், இதுதான் ஆரம்பமாகும் என எழுதி கையொப்பமிட்டிருந்தார். மேலும் குறித்த சந்தர்ப்பத்திலே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார்: தற்போது போர் முடிவுக்கு வந்துவிட்டது. காசாவிலே நிச்சயமாக ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படுவார் என டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாஹுவுக்கு உறுதியளிக்கும் வகையிலேயே இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து நெசட் சபைக்குள்ளே டொனால்ட் ட்ரம்ப் வரவேற்கப்பட்டார். மேலும் இதன்போது நெட்டன்யாஹு விசேட உரையை முன்வைத்தார். ஒட்டுமொத்த உலகமும் ஆதரிக்கக்கூடிய இந்த முன்மொழிவை முன்வைத்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக போரானது முடிவுக்கு வருகின்றது. எங்களுடைய பணைய கைதிகள் வீடுகளுக்கு திரும்பிவிட்டார்கள். இந்த சமாதான ஒப்பந்தத்திலே டொனால்ட் ட்ரம்ப் கடமைப்பட்டுள்ளார். அதே போன்று நானும் இந்த ஒப்பந்தத்தில் கடமைப்பட்டுள்ளேன். தற்போது இஸ்ரேலினுடைய உண்மையான பலத்தை எதிரிகள் அறிந்து கொண்டிருப்பார்கள். ஈரானினுடைய கசேம் சுலைமானியை படுகொலை செய்ததற்கு பின்பு பிராந்தியத்தினுடைய சமன்பாடுகள் அனைத்தும் மாற்றமடைந்து விட்டன. எப்போதும் நாங்கள் இந்த பிராந்தியத்தில் அமைதியை தான் விரும்புகின்றோம். அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் எங்களோடு இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள். மேலும் நாங்கள் அவர்களுடனான உறவுகளை வலுப்படுத்தி ஆபிரகாம் உடன்படிக்கையையும் விரிவாக்குவோம். இதன் மூலமாக புதிய மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் உருவாக்குவோம். டொனால்ட் ட்ரம்பினுடைய வழிகாட்டுதலுக்கு கீழால் ஆபிரகாம் உடன்படிக்கையை விரிவாக்குவதன் மூலம் எங்களுடைய சமாதான வட்டமும் விரிவடையும் என நெட்டன்யாஹூ தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நெசட் சபையில் இவ்வாறு தெரிவித்தார்: நாங்கள் அனைத்து கைதிகளையும் மீட்டெடுத்து விட்டோம். இது பயங்கரவாதத்தினுடைய முடிவாகும். இத்தோடு பயங்கரவாதம் முடிவடைந்து விட்டது. மேலும் இதற்கு பிறகு கடவுளின் யுகம் ஆரம்பமாகியுள்ளது. இந்த கடவுளின் யுகமானது மத்திய கிழக்கினுடைய பொற்காலமாகவே அமைந்திருக்கும். அனைத்து அரபு நாடுகளும் எங்களோடு ஒன்றிணைந்து செயற்பட்டு எங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியதற்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்போது நான் 8 யுத்தங்களை முழுமையாக நிறுத்திவிட்டேன். உலகம் முழுவதும் சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவனாகவே நான் இருக்கின்றேன். எங்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களே உலகில் சிறந்த ஆயுதங்களாக காணப்படுகின்றன. மேலும் நாங்கள் இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் வழங்கியுள்ளோம். இதற்கு பிறகும் இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக வழங்குவோம். நாங்கள் ஈரானினுடைய அணுசக்தி தளங்களை அழித்துவிட்டோம். இது இஸ்ரேலினுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கின்றது. தற்போது ஈரான் சோர்வடைந்து விட்டது. அவர்கள் உயிர் வாழ்வதற்கே கஷ்டப்படுகின்றார்கள். இஸ்ரேல் தற்போது வெற்றி அடைந்து விட்டது. ஈரானும் அதனுடைய அச்சுக்களும் துயரத்தையும் வெறுப்பையும் தோல்வியையுமே அடைந்துள்ளன. ஆனால் தற்போது இஸ்ரேல் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து கொண்டுள்ளது. மேலும் இதற்கு முன்பில்லாதவாறு நாங்கள் இஸ்ரேலை பலப்படுத்துவோம். இஸ்ரேலை பலமிக்க தேசமாக மாற்றி ஆபிரகாம் உடன்படிக்கையையும் விரிவாக்குவோம். ஆபிரகாம் உடன்படிக்கை என்பது என்னுடைய கனவாகும். இதன் மூலமாகவே நாங்கள் புதிய மத்திய கிழக்கை உருவாக்க முடியும். மேலும் நான் இஸ்ரேலை விரும்புகின்றேன். இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்தையும் செய்து முடிப்பேன் என டொனால்ட் ட்ரம்ப் நெசட் சபையிலே குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு எகிப்தினுடைய ஷாமல் ஷேக் பிரதேசத்திலே காசாவுக்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிடக்கூடிய மாநாடு நடைபெறப் போகின்றது. இந்த மாநாட்டிலே 20 நாடுகளுக்கும் அதிகமான பிரதிநிதிகளும் தலைவர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள். பிரித்தானியாவினுடைய பிரதமரும் தற்போது எகிப்திலே களமிறங்கியுள்ளார். டொனால்ட் ட்ரம்பும் எகிப்துக்கு விஜயம் செய்கின்றார். அதே நேரம் குறித்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஈரானுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இருப்பினும் ஈரான் குறித்த மாநாட்டில் கலந்து கொள்ளப் போவதில்லை என வெளிப்படையாக அறிவித்துள்ளது. அதே போன்று ஹமாஸினுடைய தலைவர்களும் ஹமாஸினுடைய பிரதிநிதிகளும் குறித்த மாநாட்டில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.